கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். The Synod of Rhema Revival Church மூலமாக Diocese of கம்பவேலி, Diocese of சேலம் ஏற்காடு அத்தனை ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஒரு வேதனையோடு, துன்பத்தோடு, பாடுகளோடு, ஒரு மன அழுத்தத்தோடு கூட நான் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரிந்தது போல இன்னைக்கு உலக நாடுகளை மிகவும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் வாழ்க்கையில எதிர்காலம் இல்லையே, மரண சம்பவங்கள், நாளைக்கு என்ன நடக்கும் என்கிற மரண பீதிகள், வேதனைகள், மன அழுத்தங்கள், அப்படிப்பட்டதான காலகட்டங்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு ஒரு முடிவு உண்டாகாதா என்று எண்ணிக் கொண்டிருக்கிறோம். என் அருமையான தேவ ஜனங்களே, இந்த முடிவுக்கெல்லாம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு தருகிற உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நான் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை நான் தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். வாழ்க்கையின் இருண்ட காலத்துல பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் ஒரு அடிமையின் வாழ்க்கை, தனிமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எதிர்காலம் இல்லையே என்று சொல்கின்ற அலறின ஒரு வாழ்க்கை, ஒரு இருளான ஒரு வாழ்க்கை, ஒரு பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை, வேதனையும் அவமானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பற்றாக்குறை நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்டதான காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது, உங்களுடைய சஞ்சலத்தை நான் நீக்குவேன், நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன். அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் இந்த இக்கட்டான நேரத்தில் தருகிற உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு சஞ்சலத்தை நான் மாற்றுவேன், உனக்கு ஒரு சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். யோபின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யோபு சொல்லுகிறார், நான் சஞ்சலம் நிறைந்திருக்கிறேன். சங்கீதம் 77 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 31 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் பிராணன் அது சஞ்சலம் நிறைந்ததாக காணப்படுகிறது என்று தாவீது அங்கலாக்கிறார். சாலமோன் அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் சஞ்சலம் நிறைந்த ஒரு உலகமாக, ஒரு வேதனை நிறைந்த உலகமாக இருக்கிறது என்று அங்கலாக்கிறார். என் அருமையான தேவ ஜனங்களே, இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் என் ஆண்டவன் நமக்கு தருகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ஒரு சஞ்சலத்தை, உன் துக்கத்தை, உன்னுடைய இழப்பை, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய நிந்தையை நான் மாற்றுவேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உலக வல்லரசு நாடுகள், உலக தலைவர்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா தேசம், பிரேசில், அருமையானவர்களே, இன்னும் இங்கிலாந்து தேசம், ரஷ்யா, சீனா, நம்முடைய இந்தியா தேசம், உலக நாடுகள் எல்லாரும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து என்ன நடக்கும் என்று சொல்லி ஐயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்டதான காலத்துல என் ஆண்டவர் தருகிற ஒரு உன்னதமான வாக்குத்தத்தம்,
நான் உங்களுடைய சஞ்சலத்தை மாற்றுவேன். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த கொரோனா வைரஸ், இந்த அருமையான கொள்ளை நோயை என் ஆண்டவர் மாற்றி நம்முடைய துக்கங்களை, நம்முடைய சஞ்சலத்தை அவர் மாற்றுவார். ஆதியாகமம் புஸ்தகம் 45வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சஞ்சலம் அடைய வேண்டாம். அன்றைக்கு தன்னுடைய சகோதரனை பார்த்து சொன்ன அந்த சகோதரனை போல இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 31:13 வசனத்துல, ஒரு சஞ்சலத்தை நான் நீக்கி உனக்கு சமாதானம் தருவேன். வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அருமையானவர்களே, ஆமானின் சதி ஆலோசனையால் வந்த சஞ்சலம். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது அருமையானவர்களே, ஆமான் மூலமாக வந்த அந்த சஞ்சலத்தை என் ஆண்டவர் மாற்றினார். வேதத்தில் வாசிக்கிறோம், எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல காரியம் மாறுதலாக முடிந்தது. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆமான் நினைத்த அவருடைய பொல்லாத யோசனை அவருடைய தலையின் மேல் திரும்ப வரும்படி கட்டளை பிறந்தது என்று வாசிக்கிறோம். ஆமான் மூலமாக சதி ஆலோசனை சஞ்சலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு வந்தது. 127 நாடுகள் இருக்கிற யூத ஜனங்களை அழிக்கப்பட வேண்டும் என்ற சதி ஆலோசனை வந்தது. அது மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் யூத ஜனங்களுக்கும் சஞ்சலமாய் மாறினது. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே, எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 அவருடைய சஞ்சலம் மாறி அந்த சூசா நகரம் ஆர்ப்பரித்தது. அங்கே மகிழ்ச்சி வந்தது, வெளிச்சம் வந்தது. ஜனங்கள் எல்லாரும் கூடி பூரீம் என்கிற பண்டிகையை கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விருந்துண்டார்கள் சொல்லி வாசிக்கிறோம். என் அருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சதி ஆலோசனையும் சஞ்சலங்களை கர்த்தர் மாற்றுவார். உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய், உன் சபைக்கு விரோதமாய், உன்னுடைய ஆவிக்குறிக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான சஞ்சலத்தையும், எல்லா அவமானத்தையும், எல்லா இழப்புகளையும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மாற்றுவார். அருமையானவர்களே, ஆமானின் சதி ஆலோசனையால் வந்த சஞ்சலம் மாறினது. இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோபுவுக்கு வந்த இழப்பு, அவனுக்கு வந்த மரணங்கள், அவனுடைய உடைமைகளை இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான், தன்னுடைய சரீரத்திலே நோவு வந்தது. தன்னுடைய மனைவி நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னார். அவனுக்கு வந்த சஞ்சலம் வேதத்தில் வாசிக்கிற அருமையானவர்களே, அவன் அழுகிறான், என்னுடைய கண்கள் இருளா இருக்கிறதே, சஞ்சலத்தினாலே என்னுடைய கண்கள் இருளா இருக்கிறதே என்று சொல்லி அவன் அழுகிறான். யோபின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 2, 3, 4, 5 வசனம் 6 வசனங்களை வாசிக்கும் போது சென்ற நாட்கள்ல இருந்த சம்பவங்கள், ஐயோ இன்றைக்கு வேதனையில இருக்கிறனே என்று அவன் அழுகிறான். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே, யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல என் ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றி அந்த சஞ்சலத்தை மாற்றி இரட்டத்தனையா யோபுவை ஆசீர்வதித்தார். யோபு 42வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோபினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உனக்கு யோபுவை போல ஒரு இழப்பின் சஞ்சலத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையினாலே உன்னை நிரப்புவார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். அவர் உன் சஞ்சலத்தை நீக்கி உனக்கு சமாதானம் தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:13 வாசிக்கிறோம், சிறைச்சாலை இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் 70 வருஷம் அடிமைத்தனத்திலே சஞ்சலப்பட்டார்கள். எதிர்காலம் இல்லையே,
எதிர்பார்ப்பெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதே, தனிமையாக்கப்பட்டிருக்கிறதே. குவாரண்டைன் சொல்கிற ஒரு தனிமையாக்கப்பட்ட வாழ்க்கை, 70 வருஷம் அவமானங்கள், இழப்புகள், சிறைச்சாலையின் அனுபவங்கள், சிறையிருப்பின் வாழ்க்கை, ஐயோ என்று அழுகினார்கள். அவர்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, நான் உன்னுடைய சஞ்சலத்தை மாற்றுவேன், நான் உனக்கு சந்தோஷத்தை நான் தருவேன். அருமையானவர்களே, எரேமியா 31:3 நான் உன்னை அநாதி சிநேகத்தினாலே சிநேகித்திருக்கிறேன், காருண்யத்தினாலே உன்னை எழுத்திருக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:4 நீ மீண்டும் கட்டப்படுவாய், நீ மீண்டும் நீ எருசலேமுக்கு செல்வாய், ஆடலோடு கூட களி கூறுவாய் என்று கர்த்தர் ஒரு சஞ்சலத்தை மாற்ற அவர் சொன்னார். எரேமியா 31:9 வாசிக்கிறோம், நீ என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், எனக்கு அருமையான ஒரு மகன், என் அருமையான குமாரன், நீ பிரியமானவன் என்று ஆண்டவர் அந்த மக்களுக்கு சஞ்சலத்தை மாற்றினார். எரேமியா 31:14 நான் உன்னை நன்மையினாலே திருப்தியாவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எரேமியா 31:25 நான் உன்னை சம்பூர்ணமாக திருப்தி அடைய செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். எரேமியா 31:32 நான் உனக்கு நாயகராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமையான தேவசனங்களே, இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாட்களே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு, உன் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பு, இந்த நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறையிருப்பு மாறும், கண்ணீர் மாறும், வேதனை மாறும், அவமானங்கள் மாறும், நிந்தனைகள் மாறும், துக்கங்கள் மாறும். கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை வைக்க போகிறார். அருமையானவர்களே, இந்த கொரோனா வைரஸுக்கு என் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவர் விரும்புகிறார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற அருமையான ஒரு வாக்கு தத்துவம். என் அருமையான தேவ ஜனங்களே, என் அருமையான சிரேஷ்ட புத்திரர்களே, என் அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சஞ்சலத்தை மாற்றி நான் உனக்கு சந்தோஷத்தை நான் தருவேன். ஆண்டவரே, சஞ்சலத்தை மாற்றுங்க அப்பா, இந்த வேதனையை மாற்றுங்க ஆண்டவரே, மீண்டும் கட்டப்பட உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து நாம் பேசுவோமா? கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அருமையான தேவ ஜனங்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்பதற்கு முன்பாக நான் எழுதின ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். என் ஆண்டவர் சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷம் தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எரேமியா 31:13 நான் வாசித்த வண்ணமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு சஞ்சலத்தை நீக்கி உனக்கு சந்தோஷத்தை தருவேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சஞ்சலம் நீக்கி சமாதானம் தந்திடும் கர்த்தர் நான் அல்லவா, உன் கண்ணீரை துடைத்து வேதனை நீக்கிடும் கர்த்தர் நான் அல்லவா, ஒரு சஞ்சலம் நீக்கி சமாதானம் தந்திடும் கர்த்தர் நான் அல்லவா, உன் கண்ணீரை துடைத்து வேதனை நீக்கிடும் கர்த்தர் நான் அல்லவா. நீ நடந்து செல்லும் பாதையெல்லாம் தடையாய் மாறுகின்றதோ, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து சஞ்சலத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நீ நடந்து செல்லும் பாதையெல்லாம் தடையாய் மாறினதோ, நீ நடந்து செல்லும் பாதையெல்லாம் தடையாய் மாறினதோ, இறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் மகனே,
திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன் மகளே. பயப்படாதே சிறு மந்தையே, உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன். பயப்படாதே சிறு கூட்டமே, உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன். உன்னை உள்ள கைகளில் வரைந்து உள்ளே ஒருபோது மறக்க மாட்டேன். உன்னை உள்ள கைகளில் வரைந்து உள்ளே ஒருபோது மறக்க மாட்டேன். உன் சஞ்சலம் நீக்கி சமாதானம் தந்திடும் கர்த்தர் நான் அல்லவா. உன் கண்ணீரை துடைத்து வேதனை நீக்கிடும் கர்த்தர் நான் அல்லவா. நீ கடந்து வந்த வாழ்க்கை எல்லாம் மாறாவின் வாழ்க்கையோ, நீ கடந்து வந்த வாழ்க்கை எல்லாம் கசப்பின் வாழ்க்கையோ, என் ஆண்டவர் வாழ்க்கையை மதுரமாக்குவார். நீ கடந்து வந்த வாழ்க்கை எல்லாம் மாறாவின் வாழ்க்கையோ, நீ கடந்து வந்த வாழ்க்கை எல்லாம் கசப்பின் வாழ்க்கையோ. வாழ்க்கை எல்லாம் மாறாவின் வாழ்க்கையோ, நீ கடந்து வந்த வாழ்க்கை எல்லாம் கசப்பின் வாழ்க்கையோ. உனது வாழ்வை மதுரமாக்கும் கர்த்தர் நான் அல்லவா. உனது வாழ்வை இனிமையாக்கும் கர்த்தர் நான் அல்லவா. பயப்படாதே சிறு மந்தையே, உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன். பயப்படாதே அமே, உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன். உன்னை உள்ள கைகளில் வரைந்து உள்ளே ஒருபோது மறக்க மாட்டேன். கர்த்தர் மறக்க மாட்டார். உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஆண்டவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். மறக்க மாட்டேன். உன் சஞ்சலம் நீக்கி சமாதானம் தந்திடும் கர்த்தர் நான் அல்லவா. உன் கண்ணீரை துடைத்து வேதனை நீக்கிடும் கர்த்தர் நான் அல்லவா. உன் சஞ்சலம் நீக்கி சமாதானம் தந்திடும் கர்த்தர் நான் அல்லவா. உன் கண்ணீரை துடைத்து வேதனை நீக்கிடும் கர்த்தர் நான் அல்லவா. ஜெபம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாட்களில் மிகவும் நாங்கள் சஞ்சலத்தோடு, துக்கத்தோடு, மரண பயத்தோடு, எங்கள் எதிர்கால காலமெல்லாம் தடைபட்டு இருக்கிறதே என்ற ஒரு அலறலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்டதான காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்த அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களில் எனக்கும் எங்கள் சபையாருக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் தமிழகத்தில் வாழுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீ தந்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் உங்களுடைய சஞ்சலத்தை மாற்றுவேன், உன் துக்கத்தை மாற்றுவேன், உன் வேதனையை மாற்றுவேன், இந்த கொரோனா வைரஸை, இந்த கொள்ளை நோயை மாற்றுவேன் என்று எங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை மூடிக்கொள்வீராக, மூடிக்கொள்வீராக ஆண்டவரே. ஆமானின் சூழ்ச்சியினாலே வந்த சஞ்சலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறினது. இழப்பின் மூலமாக யோபுக்கு வந்த சஞ்சலம் மாறினது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த சிறையிருப்பின் சஞ்சலம் மாறினது. எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சஞ்சலங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், இருளான வாழ்க்கை மாறுவதாக எங்களுடைய வாழ்க்கையெல்லாம்
மதுரமாய் இனிமையாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சபையாருக்காக ஜெபிக்கிறேன், தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, துக்கங்கள் மாறுவதாக கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அரவணைப்பும் இனிமேல் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளோடும், இந்தியாவில் இருக்கிற ஜனங்களோடும், தமிழகத்தில் இருக்கிற மக்களோடும், தேனி மாவட்டத்தில் கம்பம் பகுதியில் வாழ்கிற மக்களோடும் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.